ஃபைட் அப்போ அது நடக்கும். 2 கிக் தான் வாங்க. 2 கிக். இப்ப half an hour முடிஞ்சு. எவ்வளவு நேரம் எடுத்தாரு? வீடியோ Very bad. Instagram is Irritating. Irritating. every time I take okay nothing. நமக்கு ஓவர்திங்க் தான் ரொம்ப. அடுத்து என்ன பண்ணலாம், இந்த ஸ்கிரிப்ட் அடிக்கலாமா, அந்த கதைக்குள்ள போலாமா, இவரை ட்ரை பண்ணலாமா, அவரை ட்ரை பண்ணலாமா, சைமல்டேனியஸா இத்தனை பேரையும் ட்ரை பண்ணலாமா, மைண்டே இருக்காது. மிர்ச்சி தமிழ் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மெட்ராஸ் காரன் படத்துடைய டீம் இருக்காங்க. ஷேன் நிகாம், நிஹாரிகா அண்ட் வாலி ப்ரோ. வணக்கம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. எப்படி இருக்கு அந்த ரிசப்ஷன்? ஏன்னா வந்து டைட்டில் விட்டப்பவே வந்து இட்ஸ் வெரி கேட்சி டைட்டில். எல்லாருக்கும் வந்து அப்பவே எல்லா இடத்துலையும் போட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் கோலிவுட்ல அப்படின்னு. அந்த மொமெண்ட்ல இருந்து ரிசப்ஷன் இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு? ரொம்ப செம்மையான ரிசப்ஷன். அதுக்கு மெயின் ரீசன் நம்மளோட ப்ரொடியூசர் தான். அவர் நல்லா பப்ளிசிட்டி பண்றாங்க. தேங்க்யூ ஜெகதீஷ். தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர். எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ப்ரோ நான் சொன்னதுனால அங்க வரேன். மெட்ராஸ் காரன்ற டைட்டில் இத்தனை நாள் யாருமே எடுக்கலையா ப்ரோ? அந்த டவுட் இருந்துச்சு உங்களுக்கு? ஆமா, அது வச்சதுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு, இன்னும் இப்படி ஒரு டைட்டில் நம்ம வச்சிருக்கோம். நான் செக் பண்றேன், இப்படி ஒரு டைட்டில் யாருமே ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. அது உண்மையிலேயே பெரிய ஷாக். அது இவ்வளவு இத்தனை வருஷமா விட்டு வச்சிருக்காங்க. ஈஸி டைட்டில், பயங்கரமா அதுவே ஒரு ப்ரமோஷன். ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் காரன் சொல்லும் போது சிம்பிளா இருந்துச்சு. அப்புறம் மெட்ராஸ் காரன் அப்படின்றப்போ அது ஒரு மாதிரி, அது மெட்ராஸ் காரன் அப்படி சொல்லக்கூடாது, மெட்ராஸ் காரன் அப்படின்னா மேபி அந்த சவுண்டிங்கா நல்லா இருக்கும். அண்ட் நிஹாரிகா, ஸோ ஒன்ஸ் அகெயின் தமிழ் சினிமா அகெயின் நல்ல டெபியூ சேதுபதி சார் கூட பண்ணிட்டு அகெயின் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம். அது வந்து டோட்டலா வேற கைண்ட் ஆஃப் ஜானர். அது வந்து ஃபுல்லா ஃபன்னா இருக்கும். அது உங்க எபிசோட் ஃபுல்லா. சோ இது வந்து நான் பாக்கும்போதே தெரிஞ்சு சரி இப்படி இருந்துச்சுன்னு. சோ எங்க பார்த்தாலும் பிளட் தான். சோ இது டோட்டலா வந்து வேற கைண்ட் ஆஃப் ஜானர். பயங்கர ரக்கடா ராவா இருக்கிறது. வை திஸ் ஃபில்ம்? எனக்கு வந்து நிஹாரிகாவோட ஃபில்மோகிராஃபி எப்படி இருக்குன்னு டிசைட் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். இந்த மாதிரி போகணும் அப்படின்னு, இல்ல கோ வித் தி ஃப்ளோ? இல்ல, no, when I first heard the script, I liked the film. Madras Karan and the story, it's not about I saw okay என்னோட கேரக்டர் எப்படி இருக்கும். First I didn't think of that. And I thought okay, this is a good film. Now I want to be a part of a good film. இந்த ரணகளத்திலே ஒரு கிளிகிளிப்பு அந்த மாதிரி இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கும்போது ஒரு லவ் ஸ்டோரி அந்த போர்ஷன். இந்த லவ் ஸ்டோரி தான் இந்த படத்தோட பேஸ். ஆமா, அவங்க சொன்னாங்கல்ல, அதுக்காக அதனாலதான் உள்ள இவங்களாலதான் எல்லாமே. ஸோ அதுதான் பேஸ் லைன் இல்ல லவ் அப்படின்றது. அண்ட் எனக்கு இன்னொரு ஒரு போல்ட் டிசிஷன் ஒன்று இருக்கும். இப்போ மெட்ராஸ் காரன் டைட்டில் ரூட்டடா இருக்கு படத்தோட ஸ்கிரிப்ட் எல்லாமே. பட் ஷேன் நிகாம் உள்ள வரும்போது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். உங்களுக்கு அது இருந்துச்சா? இல்ல ஐ கேன் புல் இட் ஆஃப் அப்படின்னு தோணுச்சா? எனக்கு தோணுச்சு. அதுதான் அந்த பாயிண்ட். நான் 2 பேர்கிட்டயுமே அதை கேட்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஏன் வந்து ஷேன் நிகாம் அப்படின்றது வந்து நீங்க அப்ரோச் பண்ணணும்னு? நான் தாங்க தேடி போனேன். அதுதான் கேட்கிறேன். பேசிக்கா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள்ல அவரோட நடிப்பு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. எப்படியாவது ஒரு படம் இவருக்குன்னு ஒரு படத்தோட செட் பண்ணணும்னு ஒரு ஐடியா. ஸோ அது தெரியல, அது நடந்துகிட்டே போகுது. இப்போ மெட்ராஸ்காரன் முடிக்கிறப்போ ஒரு ஸ்டேஜ், ஒரு ஸ்கெல்டனா ஒரு கதை ஃபார்ம் ஆகுறப்போ ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஹீரோ மைண்ட்ல வச்சு கதை எழுத மாட்டோம். ஒரு கதையா போகும். இன்டர்வலுக்கு அப்புறம் இவரோட படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன்ல, மைண்ட் ஃபுல்லா இவர் தான் ஓடுறாரு. ஓகே, அவரை வச்சு டிராவல் பண்ணிட்டு போயிட்டேன் எண்டு வரைக்கும். அதுக்கப்புறம் போறேன், அப்ரோச் பண்றேன். அவரும் ஆக்சுவலி அப்ப வந்து இந்த அளவுக்கு தமிழ் அப்ப கொஞ்சம் கம்மி தான் இருக்கு. தமிழ் கத்துக்கிட்டாரு. ஆமா, நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பாக்குறேன். அதுல கம்மியா பேசினாரு. இப்ப என்னமோ நார்மலா பேசுற மாதிரி தமிழ்ல பேசிட்டு இருக்காரு. டப்பிங் இவர் தான் பேசியிருக்காரு. எப்படி அந்த குயிக் லேர்னிங் இது? அண்ட் அவர் சொன்னாரு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட். அவர் உங்க படங்கள்லாம் பார்த்திருக்காரு. நீங்க அவர் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. பிரதர், இதுதான் இப்ப மெட்ராஸ்காரன் டைட்டில் போட்டு நான் இப்ப மலையாளம், ഞാൻ തമിഴ് பேசணும்னாலும் மலையாளம் ஒரு ஸ்லாங் வரும். அது இப்போ நீங்களும் மலையாளம் பேசினாலும் அந்த ஒரு ஸ்லாங் வரும். தமிழ் பேசின அது பிரேக் பண்றதா ரொம்ப கஷ்டம். டப்பிங் நிறைய டேஸ் போயிட்டு இல்ல மாஸ்டர், நிறைய டேஸ் எங்க பண்ணோம்? கம்மிதான், 4 நாள் பண்ணணும்னு நினைக்கிறேன். 4 தான். அது நிறைய நாள். அதுதான் என்னோட மெயின் சேலஞ்சா இருந்தது. பின்ன தெரியாது பிரதர், அது ஆடியன்ஸ் பார்த்து தான் சொல்லணும் எப்படி வந்திருக்கு. அது ஓரளவுக்கு ஓகேயா? ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பொட்டன்ஷியலான ஆக்டர்ஸ் போட்டோம் அப்படின்னா பாதி பிரஷர் குறைஞ்சிரும் சொல்லுவாங்கல்ல. ஆமா, அது உண்மைதான். அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் உள்ள கொண்டுட்டு வர்றப்போ கொஞ்சம், ஏன்னா இதுலயே நிறைய பேர் இருக்காங்க. கலையன் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. அவர் கொஞ்சம் அவர்லாம் ரொம்ப ஸ்பெஷல். கலை, ஐஸ்வர்யா தத்தா, ஆமா, கருணாஸ் அண்ணன், பாண்டியராஜன் சார், லல்லு,
நிறைய பேர் சிரஞ்சீவி ஒரு கேங்கே இருக்கு. சூப்பர். அண்ட் இப்போ ஒரு படம் எடுத்து ப்ரெசென்ட் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு எந்தெந்த எலிமெண்ட்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா? டிரெக்டரா கேட்குறேன். ஒரு படம் எடுத்து கொடுக்குறோம், இந்த எலிமெண்ட்லாம் தான் என் படத்துக்கு அட்ரஸ் அப்படின்னா என்னவா இருக்கும்? நல்ல ஸ்க்ரீன் பிளே, கதை. இது ரெண்டுதான். நல்ல ஸ்கிரீன் பிளே, கதை, அவ்வளவுதான். அதுல பாட்டு இருக்கணும், ஃபைட் இருக்கணும், அதெல்லாம் எதுவும் எனக்கு ஐடியா இல்ல. இல்ல அது உங்க ஜெனரலியுமே இல்ல ப்ரொடியூசர் தேவைப்படுது. அந்த கதைக்கு தேவைப்படுதுன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த திரைக்கதைக்கு தேவைப்படுதுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். நோ சொல்றது சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல சினிமால. மேபி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரும்போதோ இல்ல இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தெரிஞ்சவங்க பண்ணும்போதோ எனிடே நோ சொல்றது வந்து இட்ஸ் an ஆர்ட். டெஃபினட்டா மேபி சில பேருக்கு ஸ்ட்ரகிள் ஆகலாம். நோ சொல்றது எவ்வளவு ஈஸியா கஷ்டமா? I learned to say no. First, like a producer, it was very easy because I felt it was not fair to make the director wait. Okay. So, okay, I'll tell you, or 1 week, or 2 weeks, I'll make you wait. No, if it's not working for me, okay, எனக்கு work ஆகாது. Please, you continue, move forward. So, bro, உங்களோடது நோ சொல்றது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் டஃபா இல்ல, அது ஈஸி தான். பிகாஸ் நம்ம பிகாஸ் 100% நம்ம அந்த கேரக்டருக்குள்ள கனெக்ட் ஆகலனா நம்ம அவரோடு பண்றது தப்பு தான் இல்லையா? ஓகே. ஸோ அது ரெண்டு பேரோட லைஃபையுமே அப்போ அதுக்கு பெஸ்ட் உண்மையா சொன்னா அந்த அங்க முடிஞ்சிட்டு வருது. அண்ட் உங்க ரெண்டு பேருடைய இதுமே பார்க்கும்போது கொஞ்சம் சிமிலரா இருக்கும். ரெண்டு பேருமே டெலிவிஷன்ஸ்ல இருந்து வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன கேக்குறீங்க? இன்னொரு விஷயம் சொல்லணும், ரெண்டு பேருமே ப்ரொடியூசர். ஆமா. ஐயோ, அவர் மியூசிக் டைரக்டர் வேற. அது ஒரு படத்துக்கு அது நான் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான். ஓகே, பாத்துருக்கேன். இல்ல மல்டி டேலண்டட் கையா இருக்கார்ல, சிங்கர், டான்ஸ், சிங்கிங். ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறதுன்றது நம்ம பண்ணலாம், ஆனா கேரக்டரை விட்டுட்டு போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ரெண்டு பேரும் ஒரு ஷூட்ல இருக்கீங்க, ஒரு 30 days or 20 days ஷூட் பண்றோம் அப்படின்னா அதை தாண்டியும் ஷூட் போகுது அப்படின்னா அந்த கேரக்டரை விட்டுட்டு அடுத்த படத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணுவீங்க? முடியாது, அவ்வளவு சீக்கிரத்துல விட முடியாது. அது எப்பாவது ஒரு சிச்சுவேஷன்ல வெளியில வரும். இல்ல இங்கயாவது கொஞ்சம் டிட்டாச் ஆகணும். அது அந்த டிட்டாச்மென்ட்க்கு என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேரும்? 1-2 weeks அத பத்தி யோசிக்காத வேற ஏதாச்சும் பண்ணிட்டு when you're with your own friends or family, they will bring you back. So அந்த பிரேக் கண்டிப்பா தேவையா? கண்டிப்பா தேவை. 100%. பட் சைமல்டேனியஸ் எல்லாம் படம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? அதுவும் இதுவும் பண்ணும்போதெல்லாம் பண்ண மாட்டேன். அவர் at a time ஆமா, அதுவும் ஏன் அது அதுதான் இந்த ரீசன் தானா? இப்ப நான் இருக்குது கெட்டப்போட எனக்கு வேற ஒரு மூவி பண்ணக்குமா இல்ல, அதுதான் இந்த ஜாபோட ஃபன்னும். அதுதான் நமக்கு ஒண்ணுமே இதாக ஐ மீன் போர் அடிக்க மாட்டேன். அவரோட அந்த கேரக்டர் அந்த சீனை பத்தி எல்லாம் யோசிக்க முடியும். ஒரே கிளாஸ் ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்க முடியும்? ஆமா, அது கரெக்ட் தான். அப்படியே 12th 11th மேல போயிட்டே இருக்கணும். ஓவர் திங்க் பண்றது யாருக்கு இருக்கீங்க? ஓவர் திங்க் நிறைய இருக்கு, இருந்தது. ஒண்ணுமே திங்க் பண்ணல. எப்படி விட்டீங்க அத? அது போயிட்டேன், தானா போயிடுச்சா? என்னங்க தாட்ஸே வர மாதிரி. அதுல அவர் ப்ரோ ஆயிட்டாரு. மேபி அது அந்த சேச்சுரேஷன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இருக்கா? ஆமா ஆமா, லைக் ஐ ஓவர் திங்க். ஒரு 5 yearsக்கு முன்னாடி ஒரு ஆர்குமெண்ட் ஆயிடுச்சுன்னா, I wish I said that now. I said that, I wish I said this then. அந்த மாதிரி I overthink a lot. நானும் பண்ணுவேன். ரெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்தா அன்னைக்கு அப்படி சொல்லிருக்கலாம் போல இருக்கு. கவுண்டர்ஸ் எல்லாம் அப்ப கிடைக்காது, கொஞ்சம் டைம்க்கு அப்புறம் கிடைக்கும். ஸ்பாட் கவுண்டர்ஸ் வராது. உங்களுக்கு இருக்கா ப்ரோ? நமக்கு ஓவர்திங்க் தான் ரொம்ப. அடுத்து என்ன பண்ணலாம், இந்த ஸ்கிரிப்ட் அடிக்கலாமா, அந்த கதைக்குள்ள போலாமா, இவரை ட்ரை பண்ணலாமா, அவரை ட்ரை பண்ணலாமா, சைமல்டேனியஸா இத்தனை பேரையும் ட்ரை பண்ணலாமா, மைண்டே இருக்காது. அப்ப நீங்க தான் ப்ரோ உங்களோட இமேஜினேஷன்ல அதை தாண்டி இருக்கு. இன்ஃபேக்ட் நான் வந்து காமெடியா இருக்கும், நான் ஃபர்ஸ்ட் படமே 3 படம் பண்றேன். அப்படி ஒரு ஜோன்ல மாட்டிக்கிறேன், புரியுதுங்களா? அது ரொம்ப ஓவர் திங்க் ஆயிடுது. இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பாடா, ரெஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்க படத்துக்கு ஸ்டார்டிங் வைபே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே உள்ள வந்து ஹெல்ப் பண்ணது. STR, ஆமா, சேதோன்னு, ஸோ அவங்க எல்லாரும் உள்ள வரது இருக்குல்ல. ஸோ அந்த இது எப்படி நடந்துச்சு? ஏன் அவங்களோட இதுல போகணும் அப்படின்றது? இன்னும் வேலை பார்த்தாலும் நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்குன்னு சில நட்புகள் தேவைப்படும். அது மாதிரிதான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஓவர் திங்க் பத்தி பேசணும்ல, ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒன்று இருக்குல்ல, தூக்கி எறியறது அப்படின்றது. அதெல்லாம் நிறைய இருக்கு. தூக்கி எறியறது மீன்ஸ் லைக் த்ரோ இட் ஆஃப், அவ்வளவுதான், வேண்டாம் மாஸ்டர், இது வேணாம் அப்படின்றது. லைக் எடிட்ல இருக்கும்போது அது ஐ திங்க் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் எடிட்ல நோ மர்சின்னு சொல்லுவாங்கல்ல உட்காரும்போது எடிட் சீன்லாம்.
ஸோ மேபி நீங்க லைஃப்ல தூக்கி எறிஞ்ச ஒரு விஷயம் என்னது? ஒரு பேட் ஹேபிட்டா இருக்கலாம், நீங்க அதை எடுத்துக்கல. சில பேர் ஓகே பர்சன் அப்படின்ட்டாங்க. ஹானஸ்ட். இல்ல சார், many people. ஓகே பீப்பிள். ஓகே நீங்க லைக் என் லைஃபுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி வேணான்னு சொன்ன விஷயம் என்ன? எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? எல்லாத்தையுமே அக்செப்ட் accept பண்ணிட்டேன். I mean because everything has a part to play. நம்ம இப்ப எப்படின்னா அது அப்ப மும்பே நடந்த விஷயங்கள் அது ஹேப்பன் பண்றது ஒரு ரீசன். அது மூலம் தான் நான் இப்ப இப்படி. அப்ப அது நடக்கணும்ல. ஓகே அப்ப அது நடக்க கூடாதுன்னு நினைக்க கூடாது, நடக்கணும். அது எல்லாமே நடக்கணும், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அண்ட் இப்போ நீங்க பேசினால நான் அதை கண்டினியூ பண்றேன். நான் உங்க இன்ஸ்டா ப்ரொஃபைல்லாம் சும்மா பார்க்கும்போது நிறைய கோட்ஸ், நிறைய சாங் நம்ம 2 பேருக்கும் பயங்கரமா சிங்க் ஆகுது. ராக் ஸ்டார் ஆல்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இல்ல அதோட அந்த பாட்டு நீங்க போடுறது, நிறைய கோட்ஸ் தேடுறது, என்ன பண்ணுவீங்க இந்த ஆக்டிங்லாம் இல்லாதப்போ? நிறைய எதோ யோசிச்சுட்டு இருக்காரு, பயங்கர பிலாசபிக்கலா இருக்காரு. இவர்கிட்ட பேசும்போது இல்ல பயங்கர பிலாசபிக்கலா இருக்காரு. எல்லா போடுறது, பாக்குறது எல்லாமே, போஸ்ட் எல்லாமே காட்டி கொடுக்குது ஷேன் யாரு அப்படின்னு. அப்படிதான் நானே எப்படி சொல்லுது, ஒரு ஃபாரஸ்ட் கம்ப் பாத்துருக்கீங்க, அந்த ஒரு இது வீடு அது மாதிரிதான். அந்த நேரத்துல என்ன தோணுமோ அதுதான் லைஃப். அதுதான் ஐ மீன் இப்போதான் இதுதான் அப்படி மாதிரி பிரசன்ட்ல என்ன இருக்குதோ அது எடுத்துட்டு போயிடலாம். அது ரியாலிட்டி இல்ல, அதுதான் ரியாலிட்டி. சோ டக்குன்னு வந்து எல்லாருக்கும் ஒரு क्वेश्चंस கேட்பேன். சோ ரேபிட் ஃபயர் பட ஆன்சர் பண்ணனும், யோசிக்காதீங்க, போய் சொல்ல கூடாது. அவங்க அங்க இருந்து வரணுமா, எப்ப பார்த்தாலும் இப்படி போக கூடாதுன்றாரு. அதுக்காகவே உங்ககிட்ட நான் கேக்குறேன். ப்ரோ நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ஹேர் ஸ்டைல் மாத்துறீங்க. படத்தோடைய லான்ச் அப்போ வந்து கலர் அடிச்சிருந்தாரு, படத்துல வேற மாதிரி இருக்காரு, இப்போ இப்படி வந்திருக்காரு. நீங்க பண்ணதுலயே ஒஸ்டான ஹேர் கட் என்னது? அது படத்துக்காக பண்ணணும்லாம் இல்ல, ஜெனரலி கூட நடந்திருக்கலாம். நான் ஜெனரலி கூட ஒரு இவெண்ட் நடந்திருக்கேன். மீன் ஒரு 2019 தான் நடந்தது. അതൊരു ഒരു ചിന്ന റെബലിയസ് ആണ് ആക്ട് ആയിരുന്നത്. അതോടെ ഞാൻ ഒരു 6 months ബാൻ ആയിട്ടേ. ப்ரோ அதுக்கு நீ இவ்வளவு போக கூடாது. நான் இந்த லெவல்ல கேட்டா அந்த லெவல்ல சொல்றேன். இல்ல அதுதான் மீன் உண்மையான அதுதான் பெஸ்டான ஹேர் கட். நான் ஹேர் கட் ஸ்டைல் பத்தி கேட்டேன், அவர் டோட்டலா வேற எங்கேயோ அவே போயிட்டாரு. சோ நீங்க ஹேர் கட் பண்ணிட்டு ஃபீல் பண்ணி ரெக்ரெட் பண்ணது இருக்கா worst-ஆன ஹேர் கட்? ஆமா, சோ actually there was chewing gum stuck on my head. So I had to shave this part. So I cut this short. I was also frustrated. Same. Some kid. I couldn't. Some kid. ஏதோ ஒரு பார்ட்டில kid. Okay. ஆமா, birthday party, kids birthday party. வேணும்னே பண்ணீங்க. So I had to cut it this short. நீங்களே பண்ணிட்டீங்களா? ஆமா. But you could have removed it. It's not possible. அப்படியா? No. And I had a hole. Even now this hair is shorter than the rest. ரொம்ப வலிக்கும். அப்படியா? ஆமா. பார்ட்டிக்கு போனா நான் இவர மாதிரி இனிமே போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை. நான் அதுக்கு ட்ரை பண்ணேன். ப்ரோ உங்களோட worst hair cut சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் கிடையாது பிரதர். போனோமா அண்ணா கொஞ்சம் ஷார்ட்டா வெட்டி அவ்வளவுதான் நம்ம ஹேர் கட்லாம். சோ சம்டைம்ஸ் வந்து உங்க போன்ல இருக்கிறதுலயே வந்து அதிகமா ப்ளே ஆகுற சாங் என்னது? சுட்டமல்லி போயிட்டு இருக்கு. அதேപോലെ ஆத்மாராமா ஒரு ப்ரோதாவி சாங். ஐ நோ. அது ஓல்ட் சாங். அது இப்பதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கனெக்ட் ஆகுது. The காதல் சடுகுடு only. Before my song came original. ஓகே. எனக்கு இப்பவே ஒரே ஒரு பாட்டு தான், அது ரொம்ப பழைய பாட்டு. சோ அதனால பரவாயில்ல சொல்லுங்க. அதான் அது 1950s. சொல்லுங்க பரவாயில்ல. அதாவது தமிழ்ல ஒரு சாங், ஹிந்தில ஒரு சாங். தமிழ்ல வந்து சக்கரவர்த்தி திருமகள்னு ஒரு படம் இருக்கு, பழைய படம் அது. ஓகே. சீர்மேவு குருபதம் சிந்தையொரு வாக்கிலும் சிரம் மீது வைத்து போற்றி, அது ரொம்ப நெக்ஸ்ட் ப்ளே பண்ணுங்க அந்த சாங். செம பாட்டு. நம்ம கேப்போம் முடிச்சிட்டோம். ஹிந்தில வந்து கிசி கே முஸ்க் அந்த சாங். இது ரெண்டு தான் எப்பவுமே அதிகமா கேட்பேன், கார்லயும் சரி போன்லயும் சரி. அதுக்கப்புறம் நம்ம படம் பண்ணும்போது அந்தந்த படத்தோட பாட்டு. சோ weirdest thing நீங்க தனியா இருக்கும்போது when you are alone. weirdest. Let's not tell. Secret. weirdest இல்ல எப்படி சொல்றது? ஓகே நார்மல் திங் என்ன பண்ணுவீங்க? நான் சும்மா தான் இருப்பேன். சும்மாவே தனியா இல்ல நான் அதுமே weird தான். சில பேர் எப்படி சும்மா இருப்பாங்க, என்னால முடியும். என்னால முடியும். உங்களால முடியும் இல்ல என்னால சுத்தமா முடியாது பிரதர். என்னால முடியும். ஏதாவது நான் சும்மா இருப்பேன்.
ஃபோன் இல்ல, யார்ட்டையும் பேச நான் ஒரு மாட்டேன். 5 நிமிஷம் சும்மா இருப்பேன்னா நான் தூங்குவேன். என்னால 1 hour வீட்ல இருக்க முடியாது. I sleep a lot. நல்ல குவாலிட்டி தான். அது தேடல் ஓடிக்கிட்டே இருக்கும்ல. I'm addicted to this அப்படின்னா என்னது? மியூசிக் அண்ட் சுகர். சுகர் சுகர் கிரேவிங்ஸ் வரும். அப்படியா? சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் ரொம்ப டவுன் ஆகும். அப்போ இன்றைக்கு சுகர் வேணும். அடிக்டா இருக்க விஷயம்னு கேட்டா அது சொல்ல முடியாது, விட்டுருங்க. ஒர்க் தான். எப்படி Yeah. சமாளிச்ச? Now phone. Now these days phone very These bad. days Instagram is little. Bah, shit, irritating. irritating Every time I take okay, nothing. same notification வராது. வரவே இருக்காது. ஆமா. ஓபன் பண்ணி பார்த்துட்டு என்ன எதுவும் வரல. அது நான் சம்டைம்ஸ் நைட் 2 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் எந்திரிச்சு பார்ப்பேன், என்ன எதுவுமே வரல அப்படின்னு. யாரா 2 மணிக்கு மெசேஜ் அனுப்ப போறா அப்படின்னு இருக்கும். நீங்க சொன்னதுலயே ரொம்ப கேவலமான போய், அது நமக்கே தெரியும், அது நம்ம கேவலமா தான் சொல்றோம் அப்படின்னு. சொல்லுங்க சார். போயா? போய் நான் லை சூப்பரா சொல்றேன் போய். I lie very well. அதான் நீங்க சொன்னதுலயே வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு Oh, லைன். best-ஆ? நான் கொஞ்சம் வெளியில இருக்கட்டுமா? இல்ல, இப்போ வேணாம். என்கிட்ட ஏதாவது சொல்லிருப்பாங்க. இல்ல, நீங்க சொன்னதுலயே ஒரு Thank you. பாஸ். அதெல்லாம் சொன்னா மாட்டிக்குவோம் brother. இது போயின்னு போயின்னு புரிஞ்சிடுது. தெரிஞ்சிருச்சுல, அதான் ப்ராப்ளம். யாருமே சொல்ல மாட்டீங்க இப்போ. அந்த அளவுக்கு போயின்னு சொல்லாத. இல்ல. பாஸ். വലിയ லைஃப் ஸ்டோரி ஒன்றும் இப்போ கிடையாது. அப்படியே மூஞ்சி வச்சிருக்கீங்களே, நீங்களே சொல்லுங்க. நீங்க ஒண்ணு இல்ல, சொல்றது உண்மையா இல்லையா? 2 ஷாட் தான் வாங்கன்னு கூப்பிடுவோம். அதுதான் எனக்கு பெரிய பத்து ஆ, shot எடுத்துட்டு இது எல்லா டைரக்டரும் பண்ற போய். அது கரெக்ட். ஃபைட் அப்போ அது நடக்கும். 2 கிக் தான் வாங்க. 2 கிக். இப்ப half an hour முடிஞ்சு. எவ்வளவு நேரம் எடுத்தாரு? விடிய அண்ட் உங்களுக்கு யாருக்குமே ஒரு சூப்பர் பவர் வந்துருச்சு திடீர்னு. என்ன சூப்பர் பவர் வேணும்னு நினைக்கிறீங்க? Flying. Flying. ஸ்கூல்ல நீங்க லாஸ்ட் பெஞ்ச் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே ஓகே ஃப்ளைங். நீங்க சார்? சூப்பர் பவர் வந்துச்சுனாவா? என்ன சூப்பர் பவர் வேணும்னு கேக்குறேன். என்ன சூப்பர் பவர்? சூப்பர் பவர் வந்துச்சுன்னா என்ன, எனக்கு வேணாம் சார், நான் இப்படி எடுத்துக்கிறேன், விட்டுருக்கேன். இப்போ அவர் பிலாசபரா மாட்டார். டீமே பயங்கர பிலாசபி இருக்கிற ஒரு டீமா இருக்கு. 2 பேரும் சொல்லிட்டாங்க, நானும் அதே சொன்னா நல்லா இருக்காது. உங்களுக்கும் பறக்கணும். வேற என்ன? அதாவது இவ்வளவு இருக்கு. அதாவது உலகத்திலேயே பெரிய ஒரு சூப்பர் பவர், ஒரு பெரிய விஷயம் ஃப்ளைங் தான். அதாவது டிராவல், உலகத்தை சுத்துறது. அதை விட பெரிய சூப்பர் பவர் எதுவுமே கிடையாது. அதை 2 பேரும் சொல்லிட்டாங்க. நான் இன்விசிபிள் இருக்கு. Yeah, to touch the hearts of people without touching. ஸோ அகெயின் மெட்ராஸ்காரன் பத்தி நீங்க லிசனர்ஸ்க்கு என்ன விஷயம் சொல்ல நினைக்கிறீங்க? ஒரு வேர்ட்ல இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா. கண்டிப்பா படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். தியேட்டருக்கு வந்து பாருங்க. ஸோ அவ்வளவுதான். ஒரு வார்த்தைன்னு சொன்னதுக்காக உண்மையிலேயே ஒரு வார்த்தையில ஒரு வார்த்தைனாலும் டீடைலா Madraskaran movie is going to be a great experience. It's a theatrical film. Like you have to experience that in the theater. So do come to the theaters, watch it and enjoy. ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் தான், எல்லாரும் சப்போர்ட் பண்ணும். இப்போ லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லை, எல்லாருமே எல்லா படமும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த மூவி, இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது பார்த்துட்டு ஜென்யூனான ரிவ்யூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக ஒரு சப்போர்ட் தமிழ் மக்கள் கொடுக்கணும். அதுதான் ஒரு ரிக்வெஸ்ட். சூப்பர். தேங்க்யூ கைஸ். Thank you. கல்யாணம்